श्रीमती रामानुजाय नमः। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणी. நாள்தோறும் பகவத்கீதையில் 5வது அத்தியாயத்தில் கடைசி ஸ்லோகமான 29வது ஸ்லோகத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இதில் கடந்த 2 ஸ்லோகங்களாக பகவான் ஆத்ம சாட்சா்காரத்துக்கு தேவையான யோகத்தை பற்றி சொல்லிட்டு வந்தார். அந்த வரிசையில் கடைசி ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்ல வர்றாரு பார்க்கலாம். भोक्तारं यज्ञतपसां सर्वलोकमहेश्वरं सुहृदं सर्वभूतानां ज्ञात्वा मां शान्तिमृच्छति. இந்த ஸ்லோகத்தில் கர்மயோக எல்லாம் நம்ம செஞ்சுட்டு வரோமே, அது மூலமாக யாரை அடையிறோம், யாருக்கு அது போய் சேருது, அதுக்கான பலன் யார் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத பகவான் சொல்கிறாரு. நம்ம பலன் எதிர்பார்க்காம செய்யணும்னு பகவான் சொல்கிறாரே தவிர அதுக்காக நமக்கு பலன் கொடுக்காம இருக்க போகிறதில்ல. ஆனால் அது யார்கிட்ட போய் சேருது, யார் நமக்கு பலன் கொடுக்குறாங்கன்றத இந்த ஸ்லோகத்தில் விளக்கி சொல்கிறாரு. யக்ஞ தபசாம், உலகத்தில் செய்யப்படும் பல யாகங்கள், தவங்கள் எல்லாம். இந்த இடத்துல யாகம்ங்கும்போது அவங்க செய்யக்கூடிய அந்த கர்மயோகம் நம்ம பார்த்துட்டோம். பலன் எதிர்பார்க்காம ஒரு நல்ல விஷயத்துக்காக, மற்றவங்களுக்கு நல்லது செய்யணுன்றதுக்காக எப்போ ஒரு எண்ணத்தோடு செய்யப்படுதோ அதுவே ஒரு யாகமாகும் அப்படின்ட்டு. அப்படி செய்யப்படும் விஷயங்களுக்கெல்லாம் போக்தாரம், அது எல்லாத்துக்கும் விஷயமாக இருக்கிறவர் நான் தான் அப்படின்ட்டு பகவான் சொல்லிக்கிறாரு. அது எல்லாத்தாலையும் ஆராதிக்கப்படுறது யாருனாலும் அதுதான் பகவான். அது எல்லாத்துக்கும் பலன் யார் கொடுப்பாரு அப்படின்னா அதுவும் பகவான் தான் அப்படின்னு. அது எப்படி எந்த யாகத்துக்கும் அவர் பலன் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம். நம்ம எல்லாரு உடம்புக்குள்ளேயும் ஆத்மான்னு ஒன்று இருக்குது, அதுதான் ஜீவாத்மா. அதுக்குள்ளே பரமாத்மாவும் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம எந்த தெய்வத்தையை குறித்து நம்ம பூஜை செஞ்சாலும் அந்த ஒவ்வொரு தெய்வத்தைக்குள்ளேயும் அந்தராத்மாவாக பகவான் இருக்கார் இல்லையா, பரமாத்மா இருக்கிறதுனால நம்ம என்ன பூஜை செய்கிறோமோ, என்ன யாகம் செய்கிறோமோ, என்ன தபஸ் செய்கிறோமோ அது கண்டிப்பாக கடைசியில் அவருக்கு தான் போய் சேருது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, இந்த அளவுக்கு ஒரு ஆத்ம சாட்சா்காரம் நோக்கி நெருங்கி நிலைக்கு வந்திருக்கவங்க சர்வபூதானாம் சுஹ்ருத்து, எல்லா ஜீவராசிகளையும் கண்டிப்பாக அவங்களுக்கு நன்மை விரும்புவங்களாக தான் இருப்பாங்க. எப்படின்னா அதையும் நம்ம பார்த்தோம் இல்லையா, சமதர்சனம் அப்படின்னு. எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஆத்மா தான் எனக்கும் உள்ளேயும் இருக்குது. அப்போ எல்லாருமே சமம் தானே. அது செடியாக இருந்தாலும், மிருகமாக இருந்தாலும், மனுஷனாக இருந்தாலும் ஆத்மான்னு பார்க்கும்போது எல்லாரும் சமம்ன்ற அந்த சமதர்சனம் வந்த பிறகு எல்லாருக்கும் நன்மை நினைக்கக்கூடிய அந்த ஒரு நிலையும் வந்துடும் அப்படின்றத பார்த்தோம். அப்படி அந்த ஒரு நிலையில் மாம் ஞாத்வா, என்ன உண்மையாக தெரிஞ்சுக்கிறான் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. ஏன்னா நம்மளோட மனசு தெளிய 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 ஞானம் வளர 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 பகவானை பற்றி அப்போ தான் உண்மையான புரிதல் வர ஆரம்பிக்கும். அந்த ஒரு சமயத்தில் சாந்திம் ரிச்சதி, ஒரு சாந்தியை அடையிறான் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. இதோட இந்த அத்தியாயம் முடியுது. இப்போது இந்த அத்தியாயத்தில் என்னெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா, கர்மயோகம் ரொம்ப சுலபமானது தான், ரொம்ப சீக்கிரமாக பலன் கொடுக்கக்கூடியதும் தான் அப்படின்னு. அதையும் தவிர நான் தான் செய்கிறேன்ற அந்த எண்ணத்தை விட்டுட்டு செய்கிறதுனால தான் கர்ம சந்நியாச யோகம்னே இந்த அத்தியாயத்துக்கு பேர். அதனால் அந்த எண்ணத்தை விட்டுட்டு செய்யும்போது அந்த கர்ம யோகத்திலேயே நம்ம ஈடுபட அப்போது ஞானமும் வளர்ந்துக்கிட்டே போகுது, அறிவும் வளர்ந்துக்கிட்டே போக போக சமதர்சனம் வருது. ஏன்னா ஆத்மா தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்குன்னு புரியுது. அந்த ஒரு சமயத்தில் எல்லா ஜீவராசிகளுக்கும் நன்மை செய்பவனாக ஆகிறாங்க இந்த கர்மயோகம் செய்யக்கூடியவங்க, அந்த கர்மயோகி. அந்த ஒரு சமயத்தில் பகவானை பற்றின அந்த ஒரு புரிதலும் ஒரு நிலையான சாந்தியும் அடைகிறாங்க அப்படின்னு சொல்லி பகவான் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறாரு. தொடர்ந்து பார்ப்போம். 6வது அத்தியாயம் ஆரம்பிக்க போகுது. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.